ராம ரவிக்குமார் அப்படிங்கிறதான் பெட்டிஷனராக இருக்கிறாரு. இன்னைக்கு நேற்று இந்த போராட்டம் இல்லை, 40 வருஷமா நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம், அந்த தூணில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த உரிமையை கொடுக்கறதுல என்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு? திருப்பி சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், அங்கே விளக்கு ஏற்றப்படுறது மரபு வழியா எங்கே ஏற்றப்பட்டதோ அங்கே தான் ஏற்றப்பட்டது. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இவங்க சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, தீபத்தூண்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு கல் தூணை, இன்னொரு தரப்பு வந்து அதை வந்து சர்வே கல்லுங்கிறாங்க. நம்ம அந்த கல் தூணில் தீபம் ஏற்றியதற்கான, இதற்கு முன்பு 2000 வருஷம் முன்னாடி ஏற்றணும், 1000 வருஷம் முன்னாடி ஏற்றணும், 500 வருஷம் முன்னாடி ஏற்றணும், இடையில நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வரலாற்று சான்றோ, கல்வெட்டு சான்றோ, தொல்லியல் சான்றோ, இல்லை புராண இதிகாசங்களில் ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு அப்படிங்கிறதோ ஒரே ஒரு எவிடன்ஸ் ராம ரவிக்குமாரால் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஆதரவு வரக்கூடிய பிஜேபியால் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஆதரவு வரக்கூடிய அதிமுகவில் கொடுக்க முடியுமா? அட்லீஸ்ட் ஜட்மெண்ட்ல கோட் பண்ணலாம்ல. அங்கதான் இது ஏற்றப்பட்டது, இவர் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த பக்தருடைய உரிமை. அவர் கேட்கிறார், எங்க தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல 4 தலைமுறைக்கு முன்னால ஏற்ற இடத்துல எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாருன்னா அங்க ஏற்றப்பட்டதுக்கான சான்றை கொடுக்கணும்ல. ஆனா நாம கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் ஏற்றணுங்கிறதுக்கு நீங்க சாட்சி, நான் சாட்சி, இங்க வாழ்ற அவ்வளவு பேரும் சாட்சி. சரி, இல்லை இதுக்கு புராணம், இதிகாசம், இல்லை தொல்லியல், ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னா நாயக்கர் கால கல்வெட்டு ஒன்று சாட்சி சொல்லுது.